டிஎஸ்பி சிராஜ் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கைது செய்தாரா? அப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது டிஎஸ்பி சிராஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது யாருன்னா நம்ம முகமது சிராஜ் தான். ரீசெண்டாக தான் டிஎஸ்பி சிராஜ் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இங்கிலாந்து வாஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட்ல எட்ஜப்ஷன் நடந்துட்டு இருக்குது. அங்க என்னன்னா, தலைவர் வேற லெவல்ல பவுலிங் போட்டு 6 விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ல தும்சம் பண்ணிட்டாப்ல. அதுவும் ஒவ்வொரு விக்கெட்டும் வேற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேட்ஸ்மேனை டக் அவுட்ல எடுத்திருக்காரு. இதெல்லாம் வேற மாதிரி. அதாவது டிஎஸ்பி சிராஜ் கிட்ட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்ல. அந்த சம்பவம் என்னன்னா, தலைவன் 19 ஓவர் தான் வீசி இருக்கான். 3 மெய்டனை போட்டு 70 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாப்ல. அது எக்கனாமி வாருங்க, 3.60. இது சிராஜா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. 6 விக்கெட்டு. அவன் ஒரு விக்கெட் இங்கிலாந்து மண்ணில் எடுக்கிறதே பெரிய சம்பவமா நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் இதுல பாத்தீங்கன்னா சிராஜ் 6 விக்கெட்டை எடுத்து சரித்திர சம்பவம் பண்ணிருக்கப்பல. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பும்பரானே சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த செகண்ட் டெஸ்ட்ல பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் அது இன்ஜுரினால வெளியே போனாரு. சிராஜ் நான் யாருன்னு தன்னை தானே வசப்படுத்தி காமிச்சிருக்கிறாப்புல. வேற லெவல்ல பவுலிங், வேற லெவல் பந்து வீச்சு. என்னமா வேற மாதிரிதான். சம்பவக்காரன் என்று பெயர் சூடப்படுவார் முகமது சிராஜ். தப்பு. டிஎஸ்பி சிராஜ் வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதுலயும் அந்த விக்கெட்ல யாருன்னா வேற மாதிரி. பென் டெங்கட்டான், ஒலி போப்பான், ஜூ ரூட்டா, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸா, அதுக்கப்புறம் டெய்லெண்டர்ஸ், ஜஸ்ட் டேங்க், பிரைடான் கார்ஸ். என்ன மாதிரி சம்பவம் வேற மாதிரி சம்பவம். அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரோட கேப்டன்சி இல்லைனாலும் சூப்பர் கில் அருமையா டீமை வழிநடத்தி மெயினா டிஎஸ்பி சிராஜ் கிட்ட பேசி தரமான சம்பவத்தை பண்ண வச்சு தனது கேப்டன்சினா என்னன்னு காமிச்சிருக்காப்ல. அதாவது இந்த டெஸ்ட்ல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் சிராஜ் பத்தி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். 6 விக்கெட்டை எடுத்து அந்த பாலை கையில தூக்கி ஹேண்ட்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி ஒரு கெத்து. அது சேனா கண்ட்ரில போய் அந்த செலிப்ரேஷன் பண்றதெல்லாம் வேற லெவல். நம்ம ஊர்ல பண்றது ஓகே தான். பட் சேனா கண்ட்ரில, சேனா மீன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்க பண்றதெல்லாம் தாறுமாறான விஷயங்கள். அந்த இடத்துல தலைவன் அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காப்புல முகமது சிராஜ். இது விட்டு போகக்கூடாது. இது அப்படியே இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகணும். நெக்ஸ்ட் 3rd, 4th, 5th டெஸ்ட்ல எல்லாம் முகமது சிராஜ் இதே ஃபார்ம்ல இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முகமது சிராஜ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 6 விக்கெட்டை எடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.